சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அமைதியை தருவதில் உனக்கொரு ஈடில்லை, சுமையை இறக்கிடு உமையவளே, இமவான் மகளே, எழுந்திரு வரம் கொடு, என்னுடன் இருந்திடு. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ். சித்திரை தேரோட்ட விழாவுக்காக வந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? வணக்கம். அதாவது தமிழகத்தில் சக்தி ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமாக விளங்குவது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவில்ல ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அம்மன் சமயபுரம் மாரியம்மனுடைய இந்த அம்பாள் தினமும் இந்த வீதி உலா நிகழ்ச்சியில பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த சமயபுர கோயில்ல இந்த சித்திரை திருவிழாவில் முக்கியமாக சிறப்பு வாய்ந்த கருதப்படுவது, ஒரு கோவிலில் அம்மனுக்காக பக்தர்கள் விரதம் இருப்பார்கள். ஆனால் ஒரு பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அதிகமாக நன்மை பெற வேண்டும் என்பதற்காக 28 நாட்கள் இந்த சமயபுர மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருப்பது ஐதீகம். அதன் நிறைவாகத்தான் இந்த விரதம் நிறைவு பெறும் நாளில் தான் இந்த சித்திரை திருவிழா என்பது விமர்சையாக நடைபெறும். இந்த நாட்கள் முழுவதும் பார்த்தோம்னால் இந்த 28 நாட்கள் அம்மன் விரதம் இருக்கும்போது சலிகை நெய்வேத்தியமாக படைக்கப்படாது. அதற்கு பதிலாக துள்ளி மாவு, திராட்சை, இளநீர், பானகம், ஆரஞ்சு பழம் போன்றவற்றை மட்டுமே அம்மனுக்கு படைக்கப்படும். இது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வானது இந்த சித்திரை திருவிழாவுக்கு நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்றைய தினம் இந்த சித்திரை தேரோட்டமானது இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அந்த தேரானது வடம் பிடிக்க எழுதப்பட்டது. முன்னதாக அம்பாள் மூலஸ்தானத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதியில் இருந்து புறப்பட்டு திருத்தேரில் வந்த அந்த பின்னர் அந்த பிரம்மாண்டமான தேரில் தற்போது பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தேரானது 4 ரத வீதிகளிலும் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயபுரம் சித்திரை தேர்தலுக்காக இன்றைய தினம் உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தந்த வண்ணம் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்கள் வருபவர்கள் அவர்களுடைய நேர்த்திக்கடனாக பால்குடம், காவடிகள் உள்ளிட்டவைகளை ஏந்தியவாறு, அக்னி சக்தி உள்ளிட்டவை ஏந்தியவாறு தற்போது திருக்கோவிலை நோக்கி வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்களுக்காக பல்வேறு பகுதிகளில் அன்னதானம், நீர்மோர் போன்ற பானகங்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சித்திரை திருவிழா மிகவும் கோலாகலமாக இந்த சமயபுரத்தில், இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு முக்கிய திருவிழாவாக கருதப்பட்டு இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நடைபெற்று வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தினேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.